மண்டே வாங்கலாம் பார்த்தோம். இந்த சண்டே வாங்க போகிறேன். இந்த வீடியோ சம்மருக்கு தான் சண்டே வாங்க நீங்கள் ப்ளான் பண்ணேன். திருத்தமாக ப்ளான் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். சண்டே எப்போம்மா வாங்கிட்டு நான் சண்டே சொல்கிறேன், வீடியோ போடுறேன். நம்ம சார் மண்டே ரெண்டு நாளாக கேஸ் மண்டே சைக்கிள் வாங்கிடுவோம். இந்த சைக்கிள் நம்ம இன்றைக்கி லாஸ்ட்டாக ஓட்ட போகிறோம். மண்டே அது மார்ச் 4 நம்ம அப்போ தான் நம்ம சைக்கிள் ஓட்டப்படுறாரு. இந்த சைக்கிளில் கடைசியாக நம்ம ஓடுறேன், நம்ம ஆசைக்கு வர்றேன்னு ஓட்டிப்போம். அதுக்கு மண்டே தான் நம்ம சைக்கிள் ரைடு போவோம். மண்டே நம்ம சைக்கிள் வாங்க வீடியோ வரும். நைட்டு அப்படியே நம்ம மோட்டர் பைக்கிட்ட வீடியோ வரும். டிசிஎஃப் போடுங்களேன், இதே டிசிஎஃப் போடல போகணும். சொல்லுவீங்களா டிசிஎஃப் என்ன ரைட்டு நமக்கு அந்த டிசிஎஃப் பண்ணிட்டுருக்கா லோகோ நம்ம மாட்டிப்போம் பாருங்க. அது எனக்கு கொண்டு விட்டுச்சு வேற மாடி பறி பண்ணிருப்போம். தெரியல அந்த லோகோ நம்ம இப்போ வைக்க போறோமா இல்லை சைக்கிள் லோகோ மாற்றணுமா தெரியல. அம்மா உள்ள சைக்கிள் வாங்கினா அதை ஃபைனல் அப்போ வருஷத்துக்கு லோகோ மாற்றணும். இப்போ மாட்டோம்னா சைக்கிள் வாங்கி என்ன லோகோ வைக்கிறது பார்த்துக்கணும். ஃபைனல் லோகோ மிச்சாயிடும். இதுதான் நம்ம பிளான்ஸ் கோல்னு சொன்னால் போட்டோ அப்படின்னா போட்டோ வச்சுக்கணும். போட்டோ அவார்டு நம்ம தேடி முடிஞ்சால் போட்டோ ஆட் பண்ணுறேன். நான் அது நீங்கள் போட்டோ முடிஞ்சாட ஜெயிச்சிடறாங்க. நம்ம போட்டோ எந்த அது என்ன ஆட் பண்ணிடுறேன். அது வந்து வரேன் இது நான் நம்ம சுத்தம் இல்லை, நான் வளர்ச்சி போயிடலாம். சுத்தம் டாச்சு வரணும். சைக்கிள் ஓட்டணும்டா இந்த பக்கம் வரணும். நம்ம பசங்களையும் பார்க்கணும் இல்லையா. இந்த வீடியோ பார்க்கறது அந்த பசங்க பார்க்கறதுக்காக வரணும். இன்னைக்கு 4 மணிக்கு இதே மாதிரி தான். 3 மணிக்கு வந்தீங்கன்னா சும்மா ஒன்று போகணும். நம்ம முழுசாக பார்த்தா நம்ம படைய பசங்க ஆன்லைன் பாட பசங்க போயிட்டாங்க. அவங்க வர மாட்டாங்க. தேதி டிசிஎஃப் அதுக்கப்புறம் நம்ம மண்டே என்ன போயிடும். டிசிஎஃப் இப்படி திருவினா இப்போ சில பைக் மாதிரியே போவேன். டிசிஎஃப் இவராச்சே இருங்க வரேன். டிசிஎஃப் நம்ம மனசாக காத்து தான். கோபுரம்ண்ணே கோபுரம் கேமரா டிசிஎஃப் நமக்கு நம்ம படே இந்த மாதிரி பேசாத நம்ம வாழ்க்கணும். என்ன பாரு பேசிட்டு வரும். டிசிஎஃப் தெரியாம இருக்கு சொல்லிட்டு வேணும். சைக்கிள் கடைசியாக ஓட்ட போறோம்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஏட்ரிக் சைக்கிள் வாங்க நம்ம போவோம். இனிமே இந்த சைக்கிள்லேருந்து அப்பா அதுவுமே இந்த சைக்கிள் அவங்க அப்பா சைக்கிள் தான். இப்போ மார்ச் 4 இந்த சைக்கிள் அப்பாவுக்கு வரப்பாரு. அது 3 நாள் இந்த சைக்கிள் சும்மா தான் மிக்கும். இன்னைக்கு சண்டே, சாட்டர்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாள் இந்த சைக்கிள் சும்மா தான் நிற்கும். இன்னைக்கு தான் நம்ம கடைசி ரன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மண்டே மார்ச் 3 மண்டே 12 மணிக்கு வாங்கிட்டு ஸ்கூல் போய் காமிச்சிட்டு வரோம். வந்துட்டு அதை அப்படியே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம
நம்ம சண்டே சாட்டர்டே மாதிரி அந்த தெருவு நம்ம அந்த புடிய ரூட்டு அந்த வேளாச்சேரி பக்கத்தில் ஆனது நம்ம சண்டை சாட்டர்டே போகுமா. நான் டெய்லி போக நினச்சேன். அவன் ரீகெட்டு பிளான் பண்ணேன். இதனால அவன் 4 நாள் இதே விட சுத்த போகிறான் டிசிஎஃப். 5 நாளைக்கு இந்த அவன் சண்டே சாட்டர்டே அந்த தெருவு போயிட்டு திருப்பி இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சாட்டர்டே இந்த 5 நாளாக தெரு சுற்றிட்டு அப்போ கொண்டு தெருவில் போகணும். நல்லா ரூட் வேணும். 25 இந்த தெருவை ரீச் பண்ண முடியுமா தெரியல டிசிஎஃப். ஆனால் அன்னைக்கு முடிஞ்சா நம்ம பசங்களை பார்க்கும். எங்கள் பழைய பசங்க இப்படி தெரு அங்கே வந்து பார்ப்போம். மார்ச்சிட்டு இருந்தால் கூப்பிட்ருக்கேன். மார்ச்சிட்டு அப்புறம் சொல்லிக்கோங்க. ஓகேவா. மார்ச் அடுத்த நாள் நான் எத்தனை நாள் அப்புறம் சொல்லியிருக்கேன். இப்போ மார்ச்சிட்டு தான் அப்புறம் செய்யிட்டாங்க. மார்ச்சிட்டு தான் அப்புறம் சொல்லியிருக்காங்க. சண்டே கூப்பிட்டுருக்கேன் டிசிஎஃப். ஒன்றும் இல்லை, ரேஸ் பண்ணுறதுக்கு தான். அவனுக்கும் தரான் சொல்லியிருக்கேன். நான் அதுதான் இருப்பான். இது அப்படியே நம்ம ரேஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ மார்ச் 4 நமக்கு அப்பாவுக்கு ரேஸ் இன்னைக்கு கன்ஃபார்ம் இருக்கு. மார்ச் 4 நான் தான் ஜெயிப்பேன். அப்பாவுக்கு ஒத்த காலை நிற்கிறது. ஆனால் நான் தான் ஜெயிப்பேன். நான் ஒத்த காலை நிற்கிறேன். அவர் ஏதோ ட்ரிக்கே சொல்லுவேன். ட்ரிக்கை மாதிரி தன்னுவிக்கணும் டிசிஎஃப். அது வந்து சான்ஸ் பண்ணுறது. நம்ம இபி சைக்கிள் வாங்க போகிறோம். இபி சைக்கிள் ரேஸ் பண்ண போகிறோம். இது வந்து 23 மேலே போகாது. அந்த சைக்கிள் 25 போகும். அதான் 25 போவோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாது. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். ஃபைல ஆன் பண்ணி முடிக்கணும்னு வச்சுங்களேன். அவர்தான் செம்ம 25 போய் நான் ஜெயிப்பேன். நான் டிஷேப்பு அந்த பையன் ரேஸ் ட்ராக். நாங்கள் பசங்க பண்ணுற ரேஸ் ட்ராக்கு. நான் அப்பா பேசிக்காக பண்ணுற ரேஸ் ட்ராக்குன்னு காமிக்கணும். நான் அதுக்கு வந்து நம்ம இங்கே இங்கே ஃபஸ்ட் நம்மளோட தெருவுக்கும் நானோட வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு தெரு போயிட்டு காமிக்கிறேன். டிசிஎஃப் நம்ம தெருவுக்கு வந்தாச்சு. தெருவு கிட்ட வந்தாச்சு. ஓகேவா. ஏன் இருந்தது ஸ்டார்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். நான் இங்கேதான் ஸ்டார்டிங் லைன் இருக்கும். அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா. போய் அங்கே இருப்போம். அங்கே போய் ஒரு இடத்துக்கு இருக்கணும். இதாக போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வச்சா ட்ராக் பண்ண தெரியுமா தெரியல. நான் ட்ராக் பண்ணி போயிருவேன். நானே ட்ராக் படிச்சா பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் வந்து வெட்டுக்கணும். எல்லாமே வெட்டு தான். திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகணும். ரேஸ் ட்ராக். ரேஸ் ட்ராக் தான் போக முடியும். நம்ம எங்கே ஓடுறோம் அதான் மக்கள் ரேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். நான் கேட்டீங்கன்னா 1 வாட்டி ஜெயிச்சிருக்கேன். இந்த குட்டி பசங்க மஸ்டையும் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. தான் இப்போ இல்லை தெரிஞ்சுதான். ரீசெண்டாக வேறு நம்ம பசங்க ரேஸ் பண்ணி அதான் வீடியோ இல்லை போடல. நான் நம்ம சைக்கிள் வரப்போது நம்ம ரேஸ் ஜெயிச்சேன். நான் ஃப்ரெண்டு சைக்கிள் ஒன்று ஓடினேன். அது வந்து வீடு பார்த்தா ஹைப்ரிட் சைக்கிளுமே இருந்தது. அதில் டிஸ்க்கு இருக்கே ஓடினேன்.
அவங்க சொல்றான் காட்டுல செய்யுது, அதனாலேயே தோத்து போயிட்டேன். வேணும் வந்து நிக்கலாம். இந்த மாதிரிதான் ஜாலியா டிசிஎஃப் அதுதான் பண்ணுவா. நீங்க நிக்கணும், இந்த ரூல்ஸ் அப்புறம் அப்பா சொல்லிக்கிறேன், இந்த நிக்கணும். ஒன்னு அப்ப ரேஸ் பிச்சா பண்றான். இது வந்து சென்னை லேப் ரேஸ் சொல்லுவாங்க. இதுல நிறுத்தினா சென்னை லேப் கணக்குலான்றோம். இதுதான் வீடியோஸ் கிடையாது. முடிஞ்ச திருப்பி ஓவர்டேக் பண்ணான். என்ன ஓவர்டேக் பண்ணா, வண்டி ஓவர்டேக் பண்ணா. இப்படின்னா ரேஸ் ஓவர்டேக் பண்ணா ரூல்ஸ்ல கணக்கு கிடையாது. இங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திரும்ப டிசேஃபு லாஸ்ட் பண்ண அப்போ ஸ்ட்ரிக்டா பண்றேன். என்ன டிசேஃபு ஸ்ட்ரிக்டா பண்ணி இப்படி திரும்பணும். தெருவு ஜாயின் பண்ணணும். என்ன முடிஞ்சா ஃபினிஷ் லைன். சென்டர் ரைஸ் பண்ண மாதிரி வச்சுருந்தான். இது அப்பாவுக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அன்றைக்கு ஏற்ற ஸ்லீப் பண்ண முடியாது, கொஞ்சம் பழக இருக்கு. இதான் ஃபினிஷ் லைனு. ரேஸ் ட்ரக் காமிச்சு வாட்டர் பிளாக் வீடியோ காமிச்சுன்னு நான் இப்போ ரேஸ் பட்டிஷன் பண்ணுறதே இல்லை. இவங்க என்ன வெறி ஆகிட்டேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும். சைடில் ரேஸ் பண்ணி டேட்ஸாக தோட்டாங்க வரேன். நம்ம ரேஸ் பற்றி அந்த சைக்கிளையும் பண்ணுவோம். ஃபியூச்சரில் ரேஸ் பண்ண அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். அந்த அதுவும் வரும், இதுவும் வரும், சந்து பட்டி வீடியும் வரும், ஃபிட்னஸ் வீடியோ வரும். இவங்க சீரியஸ் வச்சுருக்கேன் நான். டிசேஃபு வேற பேஸ் காசாக காமிச்சா கிடையாது. எனக்கு கோவர் வச்சுருந்து இன்னமே வச்சிருக்கேன் நான். வச்சு நான் இன்னத்துலாம் எபிசோட் திருப்பி வச்சுனே பேசுகிறேன் நான். நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் காமிக்கிறேன். ஃபேஸ் காம சார்ஜும் போட்டுருங்க, அதில் ஃபேஸ் தெரியும். நான் டசன் கிராஃப்லேயே ஃபேஸ் காம் போடலை டிசேஃப். ஏன்னா அதில் எம்ஏஜி போஸ்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் காம அதுவும் போயிடுச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, தூக்கிட்டான். அதனால நான் வந்து டசன் கிராஃப்டில் நான் ஃபேஸ் காம் போட்டுருக்கிறேன். டஸ் காம்க்கு இந்த வீடியோ சரியாக இருக்குது. அது நீங்கள் அதில் பாருங்கள். இன்னும் வரல, நீங்கள் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அத்தனை ஒரு வீடியோ பண்ணணும். இல்லை நம்ம சைக்கிள் ஆனதுக்கப்புறம் டசன் கிராஃப்டில் வரும். முடிச்சா இல்லை கீழே லிங்க் கொடுக்கணும். டசன் கிராஃப்ட் சேனல் அதில் போட்டு வீடியோ சொல்லி கொடுக்குறேன் நான். இது பண்ணி போகிறேன் டிசேஃபு. இந்த சைக்கிள் முடிஞ்ச ஃபீர் என்னன்னா 1923, 1919, 1920, 220 இப்போ தான் ரீச் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே நான் ரீச் ஆன டிசிஎஃப் என்ன சைக்கிள் ஃபீல் ஆக போகுது. கீஸ் சைக்கிள்னால கீஸ் இல்லாமல் மிடிச்சுன்னா அது வந்து மூணு வரை மிடிக்கிற வேசம் இருக்கும். இந்த ஒரு வீல் சைஸ் தெரியல டிசிஎஃப். இது ஃப்ரண்ட் ப்ரோ, இந்த சைக்கிள் பேர் வீல் சைஸ். நான் 2020 வாங்கினேன். 2020 December 15 வாங்கின மேலே கூகுள் ஃபோட்டோ வந்து அது இந்த தான் வாங்கினேன். ஜூன் 2020 ஜெஃப்ரேல வாங்கினேன். இப்போ 2025 ஆனால் அப்பாவுக்கு தெரியாதுங்க. இதுலேருந்து ஜாமான் செயின் நான் இந்த செவன் போனா வச்சுக்கலாம். ஓட்டரை மேம் இருக்கு எப்போ செயின் கருன்னு இது நான் இப்போ போடுறேன் பாருங்க. இது மாட்டேன் சவுண்டு கேட்குங்க. தம்மு ஃபாஸ்ட்டாக ஓட்டினா ரேரா அப்படின்னா இருக்கும்.
அப்பாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கீர் மாட்டிருக்கேன் சவுண்டு கீர். இது கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்கும், நம்ம உழுவும் மாட்டோம். இது பேட்ச் பாருங்க. என்ன இருக்கும் இது சம் கீர் வர இந்த கீரில் வச்சு குத்துறேன் நான். ஃபஸ்ட்டு கீரு 5th கீரு வச்சு குத்துறேன் நான். அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஒன்று ஃபஸ்ட்டு பழகணும் இதுதான் இதுதான் பேசிக் கீர் பழகணும். அவ்வளோ கீர் மாட தெரியும். வந்து நான் சொல்லி கொடுத்துறேன், வீடியோ போடுறேன். வீடியோ எப்படி நான் சைக்கிள் கீர் மாட்ட சொல்லி தரேன்ட்டு வீடியோ நான் போடுறேன். ஏன் சைக்கிள் நான் ஏன் ஈவி சைக்கிள்லையும் கீர் இருக்குங்க. 21 கீர் இல்லை, எதுவும் 7 கீரு. அதுலையும் நம்ம ஏட்ரிக்கில் வரும் ஓட்ட முடியாது. நம்ம ஏட்ரிக் ஆஃப் நாமலாம் ஓட்டுறப்ப தான் 7 கீரை யூஸ் பண்ண முடியும். நான் 7 கீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக அந்த பசங்க சைக்கிள் வாங்கி அவங்க வச்சுக்கோங்க. 7 கீர் சைக்கிள் தான் விட்டு பவர் பிரேக் எல்லாம் சைக்கிள் யூஸ் பண்ணிங்க. 7 ஒன்றும் படையாது கீஸுங்காது. அதில் 7 வருது. நான் இன்னும் இந்த மாதிரி கீர் சிஸ்டம் இந்த மாதிரி டைப்பில் கீர் வருது. அதுவும் 7 தான். அது 21 மாதிரி நான் தனியாக ஃபீல் கிடைச்சிது. ஆமாம், அது தனியாக ஃபீல் கிடைச்சிது. ஆனால் அந்த ஈவி சைக்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஓட்டி பார்த்து சொல்கிறேன். எல்லாமே சின்னதாக விளாகறேன். டிசிஎஃப் இதுவா இன்னும் கொஞ்சம் வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு சைக்கிள் ஒரு நீங்கள் ஃபுல்லாக சைக்கிள் ஒரு இதாக பண்ணானே. அதில் வீடியோ காமிச்சா உமா ஓன் டிசிஎஃப் நான் இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன். பசங்க பார்த்துட்டு வீடியோ பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் சைக்கிள் தான் பண்ணானு நைட் ட்ரெஸ்ஸை சன் ப்ரைஸ் பண்ணால் அதுவே இன்றைக்கி பண்ண மாட்டேன். அதுவே நீங்கள் வேணாம் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டே இல்லை அதனால பை. இந்த சைக்கிள் இன்னும் 4 நாளைக்கு அப்பாவுக்கு போயிடும். மார்ச் 4 டேட்டுக்கு நான் அப்பாவுக்கு போயிடும். இந்த சைக்கிள் இதாக கழிச்சு பை பாய் பை பை பை. நான் இன்னொரு பை சொல்லிங்க பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷனோட மேனுவல் கியர் சைக்கிள் அதை நான் வந்து மண்டே அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. மக்களை நம்ம வந்து சண்டே வாங்க சாத்து பார்த்து ஃபஸ்ட் சாத்து எப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மண்டே வாங்கின பிளானு. அப்புறம் நைட்டு பிளான் பண்ணுவோம். அது வந்து சேனலில் வாங்கின சைக்கிள் பார்த்தா நல்ல நாள் இல்லை இது சொன்னார். அவருக்கு இப்போ சண்டே கடை ஓப்பன் ஆகிறது ஜெட்ரே சைக்கிளை கேட்டோம். அவங்க வந்து சண்டே வரும், சண்டே இருக்குது வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. சண்டைலாம் நம்ம அன்பாக்சிங்கும் இருக்கும். லேட்டாக போனால் அவங்க அங்கே